Good morning. Welcome to ECTRA TV's Market Today by TR Arulrajhan. Today is 20th February 2020. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேத்திக்கு அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மிஸ்ட் பேக் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் முடிந்ததாக எடுத்துக்கணும். ஏன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு மார்ஜினலி 0.39%, பட் S&P 500 நாஸ்டாக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கி முடிந்ததை பார்க்குறோம். S&P 500 0.28%, நாஸ்டாக் 0.58%. ஆக இதுல இருந்து எந்த க்ளூவும் நமக்கு கிடைக்கல. அதே சமயம் ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவையும் வந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லை, பட் ஒரு மார்ஜினலி அப் என்று சொல்லக்கூடிய வகையில வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஜப்பானோட நிக்காய் மட்டும் கொஞ்சம் இறங்கி வியாபாரம் ஆகி கொண்டிருக்கு. மற்றபடி ஹாங்காங்கோடது, சவுத் கொரியாவோட காஸ்பி, சீனாவோட ஷாங்காய், தைவான்ஸ் இதெல்லாம் ஒரு மிதமான ஏற்றத்துடன் 0.2%, 0.4% அப்படின்ட்டு ஷாங்காய் மட்டும் ஒரு 0.8% என்ற ஏற்றத்தில் தற்போது வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய நிப்டி சிங்கப்பூர்ல HXNT என்ற பெயரில் வியாபாரமாகிறது. அது வந்து மார்ஜினலி கேப் அப் சொல்லலாம். தாக்கு பிடிக்குமான்றதே நம்ம ஒரு கேள்விக்குறியோடு தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு 25-30 பாயிண்ட்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாகவே அது வந்து மேல கீழே நகரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நிச்சயமற்ற தன்மையுடனே இன்று துவங்குவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து 18,100 அப்படின்றது இமீடியட். அதாவது கொஞ்சம் மேல போனாலும் க்ளோசிங் பேசிஸ்ல 18,100 கீழ முடியறதை நம்ம பாக்குறோம். அதனால இன்னமும் 18,100 ஒரு தடைநிலையாக இருப்பதாக எடுத்துக்கலாம் ஆன் க்ளோசிங் பேசிஸ். இந்த மாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்றது 17,450 வச்சிருக்கோம். பட் நியரஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது அந்த 14,700 அப்படின்றது முக்கியமான இடத்துல இருக்கு. அப்ப இந்த நெருக்கமான இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அடுத்த சப்போர்ட் லெவல் வச்சிருக்கிறோம். பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் நமக்கு வந்து 17,700 and 18,100 இந்த 400 புள்ளிகள் கிடையாது மேலும் கீழும் நகர்வதை பார்க்கிறோம். நிப்டி பேங்க்கும் அதே மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் ஒரு அப்பர் ரேட்டுக்கு மேல போயிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி வந்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். ஸோ நிப்டி பேங்க் அப்படின்றது நிப்டியோட தற்போதைக்கு வீக்கா இருக்கிறதாவே எடுத்துக்கொள்ளலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது இந்த 3.81 இருக்கு, 3.88 வெள்ளிக்கிழமை ஒரு மார்ஜினலி டவுன், மார்ஜினலி அப், அதை ஒன்றும் பெருசு சொல்ல முடியல. ஆனாலும் இதனுடைய ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது 3.4ல இருந்து மெல்ல மெல்ல 3.8க்கு நகர்ந்திருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி இறங்கி கிட்டத்தட்ட எக்ஸ்கியூஸ் மீ $100, $101 இந்த ரேஞ்சில இருந்து $104 நோக்கி நகர்ந்திருக்கிறதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரெண்ட் குரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய மாற்றம் இல்லை. இப்போ 83.33 என்ற அளவில் பர் பேரல் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. சில ஏற்றம் சில இறக்கம் இதை கொண்டு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு பாக்குறோம். தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு ஒரு அவுன்ஸ் $1,842 வியாபாரத்தை பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு ஷார்ப் ரைஸ் ஆன பிறகு, அதாவது ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லும் போது $1,944 தொட்ட பிறகு தற்போது இறங்கி $1,842 வியாபாரம் ஆயிட்டு பாக்குறோம். தங்கமானது இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உச்சத்தை தொட்டு விட்டது. தற்போது இந்த ஒரு கரெக்ஷன் அப்படின்றது வந்து சைட்வேல நகரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதா பாக்குறோம். அப்புறம் USD INR அப்படின்றது இப்போ 82.82 இருக்கு. கிட்டத்தட்ட 82.60ல இருந்து 83 இந்த 40 பைசா கேப்ல தொடர்ந்து வியாபாரமாகி வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆக நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்து இருப்பதையும் நாம பார்த்து வருகிறோம். அதர் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படி பார்க்கும்போது ஏன் ஒட்டுமொத்தமான ஒரு உலக சந்தையும் சரி உள்நாட்டு சந்தையும் இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது பார்க்கும்போது இன்ஃபிளேஷன் தான் வந்து ஜனவரியோட இன்ஃபிளேஷன் அப்படின்றது வந்து இறங்கிட்டே இருந்த அந்த பணவீக்கம் மேல் நோக்கி திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. இது எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா அது அமெரிக்காவுடைய பணவீக்கமாகட்டும், இந்தியாவோட பணவீக்கமாகட்டும் எல்லாமே இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அந்த இறங்கும் திசையிலிருந்து திசை மாறி மேல் நோக்கி திரும்பி இருப்பது. இது இன்னும் தொடருமா, இன்னும் அதிக அளவில் கொண்டு போய் விடுமா, இதனால இன்னும் அதிகமான இன்ஃபிளேஷன் அப்படின்றது யூஎஸ் ஃபெட்டோட டெசிஷனை வந்து இன்னும் அதிகமான அளவு வட்டி வித்து வைத்ததற்கு காரணம் அமையுமோ, அது இன்னும் எங்க கொண்டு போய் விடலாம், ரெசஷன்ல கொண்டு போய் விடுமோ என்ற ஒரு பயமும் தற்போது சந்தையில் இருப்பதாக பார்க்கிறோம். ஆக இந்த வருடம் இதுவரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மந்த நிலையில் தற்போது நுழைந்திருப்பதாக பார்க்கிறோம். இதுல இருந்து எவ்வாறு இது விடுபடும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எஃப்ஐஸ் அப்படின்றவங்க இப்ப கொஞ்சம் விற்பவர்களாக மாறி இருக்கிறாங்க. கடைசி நாள்ல மட்டும் 624 கோடி செல்லிங் தான் இது. டிஐஸ் வந்து 85 கோடி செல்லிங் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். அதனால தொடர்ந்து வாங்குவவராக இருந்தவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் விற்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு காலையில 27ஆம் தேதி திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும் காலைல 6 இருந்து 7 மணிக்கு ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது படிக்கணுன்றதுக்காக அந்த டைமை சூஸ் பண்ணி இந்த பயிற்சி வகுப்பு நடக்கிறது. ஒரு சிறிய தொகையுடன் இந்த பயிற்சி வகுப்பு நடப்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு எக்ட்ரா டிவி ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி
அப்படின்றது வந்து நம்ம எக்ட்ரா யூடியூப் சேனல்ல ரெகுலரா அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகளை அடையாளம் காண்கிறோம். அது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஏறக்குறைய தொடர்ந்து ஒரு 4 நாளா மேல் நோக்கி போன பிறகு ஒரு கேப் டவுன் ஆகி கீழே இறங்கி ஒரு தத்தளித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப், ஒரு சின்ன பாடியுடன் கூடிய ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் அப்படின்றது எந்த மாதிரியான தகவலை நம்ம கொடுக்குது அப்படின்னு சொன்னா புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ஃபைட்டிங் க்ளோஸ்லி அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். மேலே ரெசிஸ்டன்ஸ் 18,130 அண்ட் 230 கொடுத்துருக்கேன். கீழே வந்து 17,655. இது ரொம்ப ஷார்ப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வியூ. அது உடைக்கப்பட்டால் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 400 பாயிண்ட் கூட கீழ் நோக்கி இறங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.